வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம என்ன மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஹைகோர்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோபிதார், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு பல்வேறு விதமான பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது விட்டுருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து ஜூன் மந்த்து, ஜூலை மந்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதற்கு முன்னதாக மாவட்ட நீதிமன்றத்துக்கான தேர்வு முடிவுகள் பற்றி எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் அப்படின்றது ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு வேலை வந்து நடந்துகிட்ருக்குன்ற இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு ரெக்ரூட்மெண்ட் செல்லுலேருந்து கிடச்ச இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் போய்ட்டுருக்கு, வெப்சைட் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது, அவங்களும் அதை தான் சொல்லுவாங்கன்றது உங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இருந்தாலும் நமக்கு இந்த மந்தில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மந்த் அப்படின்னா இன்னும் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் தான் இருக்குது. இது கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே அப்டேட் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி கூட வெளியாகலாம், இல்லை நாளைக்கு கூட வெளியாகலாம். அதனால் அப்டேட்ஸுன்றது எப்போ வேணாலும் நமக்கு ஆட்சர் பிரிவுலேருந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் தொடர்ந்து வந்து வெப்சைட் அப்போ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நானும் எப்போ அப்டேட் கிடைச்சாலும் உடனே இன்டிமேஷனாக கொடுக்குறேன். அடுத்த ரவுண்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட்டோடு தான் வந்து இந்த ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அதனால் ரிசல்ட்ஸ் ரெடி பண்ணாலும் அந்த சென்டர்ஸ்லாம் அலோகேட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதனால் கூட வந்து டிலே ஆகலாம். ஸோ அதனால் நமக்கு இந்த மந்தில் கண்டிப்பாக இதனுடைய முடிவுகள் அப்படின்றது நமக்கு கிடைக்கப்பெறும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் 2021 நடந்தது. ஸோ இந்த முறை என்ன மாதிரியான ஐடியா வச்சுருக்காங்கன்றது தெரியல. ஏன்னா கேண்டிடேட்ஸுன்றது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸும் போன தடவை விட இந்த தடவை வந்து கம்மியாக தான் ப்ராக்டிக்கலுக்கு வந்து போக போகிறாங்க. ஏன்னா போன டைம்லாம் 1:10 ரேஷியோவில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. 1:5, 6 அந்த மாதிரிலாம் அந்த ரேஷியோ மார்க் எடுத்தவங்களை வந்து அப்படி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த முறை எப்படி என்னன்றது நமக்கு கட் ஆஃபும் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இந்த ஒரு 4 நாட்கள் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ளார ஏதாவது ஒரு அப்டேட்ன்றது கிடைக்கும். ஹைகோர்ட் பொறுத்தளவுக்கு நமக்கு நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங்கில் ப்ரொவிஷ்னல் அந்த என்ட்ரன்ஸான ஒரு ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹைகோர்ட்டில் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறது வந்து அஸ் யூஷுவல் எப்போவுமே வந்து அந்த ஏஜ் பாரானவங்க, பேமெண்ட் வந்து சரியாக பண்ணாதவங்கலாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹைகோர்ட்லேயும் அந்த மாதிரி ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு ஜூன் மாதம் முதல் வாரத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து நம்ம ஒன்று அப்டேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக பார்ட் ஆஃப் வீடியோஸ் ரெகுலராக நம்ம சேனலில் வந்து போட்டுகிட்டே இருக்கோம். அந்த வேலை பார்க்கும்போது பாண்டிச்சேரி ரீஜனில் நடந்த ப்ரீவியஸ் இயர் செட் ஆஃப் கொஷின் பேப்பர் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர்னால் நவம்பர் மந்தில் நடந்த ஒரு எக்ஸாமினேஷன் தான் கொஷின் பேப்பர் தான் வந்து பார்க்குறோம், எம்டிஎஸ் எக்ஸாமினேஷன். ஸோ பாண்டிச்சேரி ரீஜன் நடந்த எக்ஸாமினேஷனுடைய கொஷின் பேப்பர் தொடர்ந்து வந்து பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 8க்கான வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ எக்ஸாமினேஷன் சம்மந்தமான ஸ்டடி மெட்டீரியல். ஸோ ஹைகோர்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ட் அசிஸ்டன்ட், அப்புறம் வந்து கார்டனரு, ஸ்வீப்பரு, சானிடரி ஒர்க்கர் எல்லா பணியிடத்துக்குமான ரிட்டன் எக்ஸாமினேஷன் சிலபஸ் வைஸாக மெட்டீரியல் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம புக் மெட்டீரியல் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். புக் மெட்டீரியல் சம்மந்தமான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ புக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் லைஃப் லாங்காக வர மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா அடுத்த எக்ஸாமினேஷன் மாவட்ட நீதிமன்றத்துக்கு அடுத்தடுத்து வந்து இருக்குது. ஸோ அதனால் இதோடு நம்ம ஹோல்டாக போகிறதில்ல. அதனால் இந்த ஒரு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்சி மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கும் இது வந்து எம்டிஎஸ் மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கும் நம்மளுடைய மெட்டீரியல் அப்படின்றது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ பேரிடரின் போது பாதிக்கப்பட்டோருக்கு தேவைப்படுவோருக்கும் உதவி செய்யும் சங்கம். பேரிடரின் போது பாதிக்கப்பட்டோருக்கும் தேவைப்படுவோருக்கும் உதவிய சங்கம், உதவி செய்யும் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிலுவை சங்கம், ரெட் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட் எய்ட் மாதிரி நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா, ரெட் கிராஸஸ் மூலிமா வந்து பிளட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து செக்யூர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க வந்து பண்ணுவாங்கன்றத இதில் வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் சுகாதார அமைப்பை கொண்டுள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும்: மத்திய சட்டம், மாநில சட்டம், உள்ளூர் சட்டம். இதில் வந்து சரியில்லாத நீக்குகன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. தன் சுகாதாரம் என்பது நோய் உண்டாக்குவதையும் பரவுவதையும் தடுக்கும் சிறந்த முறையாகும். தன் சுகாதாரம் என்பது நோய் உண்டாகுவதையும் பரவுவதையும் தடுக்கும் சிறந்த முறையாகும். தோல் பராமரிப்பு, தெருவை பராமரித்தல், வாய் பராமரிப்பு, நக பராமரிப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி தெருவை பராமரித்தல்ன்றது தன் சுகாதாரம் இல்லாமல் நோய் உருவாக்குவதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சரியான முறையாக இருக்குது. சிக்கன்குனியா வைரஸின் அடைக்காக்கும் காலம் வந்து பார்த்திங்கன்னா 2 to 12 நாட்கள். ஸோ 12 நாட்கள் சிக்கன்குனியா வைரஸ்க்கான அந்த இது வந்து வைரஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த காலக்கெடு வந்து எடுத்துக்கிதுன்னா 2 to 12 நாட்கள் கிட்ட வந்து எடுத்துக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தீயணைக்கும் படை வாகனங்கள் செல்ல வேண்டிய அதிகபட்சமான வேகம் பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர். ஸோ இதெல்லாம் வந்து
எப்படி இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்குறாங்கன்றது பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான பேசிக் கொஷின்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிலோமீட்டர்லாம் யாருமே அசீம் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு எக்ஸாக்டாக இதுதான் அப்படின்றத கரெக்டாக கெஸ் பண்ணிங்கன்னா அடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் பி 50 கிலோமீட்டர். மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு எது? மனிதனுடைய முதன்மையான சுவாச உறுப்புனாலே இதில் வந்து நுரையீரல்ன்றது எல்லாருக்கும் தெரியும், காமனாக ஆப்ஷன் டி. மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 2வது அத்தியாயத்தின்படி பயிற்சி உரிமம் அல்லது ஓட்டுநர் உரிமம் எங்கு செல்லுபடியாகும்? 1988 2வது அத்தியாயத்தின்படி பயிற்சி உரிமம் அல்லது ஓட்டுநர் உரிமம் எங்கு செல்லுபடியாகும்னு பார்த்திங்கன்னா பிரிவு 13 படி இந்தியா முழுமைக்கும் செல்லுபடியாகும். கண் பார்வை குறைபாடுகள் உள்ளவர்கள் வாகனத்தை இயக்கலாமா? வாகனத்தை இயக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு பேசிக் கொஷின் மாதிரி கேட்டிருக்காங்க. கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க வந்து வாகனத்தை இயக்க முடியுமா கேட்டிங்கன்னா இயக்க முடியாது, இயக்கவும் கூடாது அப்படின்றது தான் பேசிக் ரூல்ஸு. அடுத்தது உராய்வதால் ஏற்படும் மோதல்கள் எங்கே அதிகம்? உராய்வதால் ஏற்படும் மோதல்கள் எங்கே அதிகம்னு பார்த்திங்கன்னா குறுகிய சாலைகள், மார்க்கெட் பகுதிகள். குறுகிய சாலைகள், மார்க்கெட் பகுதிகள். மத்திய மோட்டார் வாகன சட்டத்தின்படி சாலை ஒழுங்குமுறை விதிகள் அமலுக்கு வந்த காலம் 1/7/1989. 1/7/1989. சந்திப்பில் பிரியும் 2 ஊர்களின் பெயர்களையும் தூரங்களையும் குறிப்பிடும் பலகை இருக்கும் இடம். சாலை சந்திப்புகள். ஆப்ஷன் சி சாலை சந்திப்புகள். ஸோ என்ன அது டிரைவர் சம்மந்தமான கொஷின்ஸாக வருது அப்படின்றத நினைக்க வேணாம். ஸோ எல்லா போஸ்டிங்ஸுமே வந்து காமனாக வந்து எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதனால் இதில் வந்து சானிடரி ஒர்க்கருக்கு இருக்கும், கார்டனருக்கு இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப்பர் ஒர்க்குக்கான இது கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வந்துருக்கும். அதனால் எல்லாத்தையுமே காமனாக நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு படித்து தான் ஆகணும். ரெண்டாவது இதெல்லாம் பேசிக் கொஷின் தான். இந்த காமனாக கேட்குற கொஷின் எல்லாமே பேசிக் கொஷினாக தான் இருக்கும். அடிப்படையாக ஒரு விஷயம் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், சொசைட்டியில் என்ன பண்ணுவோம், அது மாதிரி தான் இருக்கும். நல்லா திங்க் பண்ணி கரெக்டாக அடிச்சிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஊர்களின் தூரம், தங்கும் வசதி போன்றவற்றை ஓட்டுநருக்கு தெரிவிக்கும் சின்னம். தகவல் சின்னம். விளக்கு சிக்னலில் மஞ்சள் நிறம் விட்டுவிட்டு எரிந்தால். விளக்கு சிக்னலில் மஞ்சள் நிறம் விட்டுவிட்டு எரிந்தால் சந்திப்பில் வாகனத்தின் வேகத்தை குறைத்து கவனத்துடன் சந்திப்பை கடக்கவும். தமிழ்நாடு மாநிலத்தில் ஒதுக்கப்பட்ட ஆர்டிஓ எழுத்துக்கள் எவை? தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டிஎன் அப்படின்றதான் இருக்கும். ஸோ இந்த கொஷின் கூட மாற்றி கேட்கலாம். ஸோ கேரளா மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஆர்டிஓ எழுத்துக்கள் எவைனா கேஏ அப்படின்னு இருக்கும், ஆந்திர பிரதேஷ்னா ஏபின்னு இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசிக் கொஷின் பார்த்துக்குங்க. உத்தரவு சின்னங்கள் தரும் தரவுகளுக்கு ஓட்டுநர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். உத்தரவு சின்னங்கள் தரும் உத்தரவுகளுக்கு ஓட்டுநர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்னம் ஓட்டுநருக்கு தெரிவிப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா முந்தி செல்ல தடை. முந்தி செல்ல தடை. அடுத்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த குறியீடு எதை குறிக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக சற்று முன் சென்று இடதுபுறம் செல்லவும். கண்டிப்பாக முன் சென்று இடதுபுறம் செல்லவும். இதுதான் அதற்கான டயக்ராமுக்கான ஒரு விளக்கம். ஸோ அடுத்தது இது எதை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் போட்டு 50 கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா வேக வரம்பை குறிக்கின்றது. மோட்டார் வாகன சட்டம் 1988 ஒவ்வொரு ஓட்டுநரும் கைசைகை செய்ய எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது? 121. சாலை ஒழுங்குமுறை விதிகள் பிரிவு 118 கீழ் உள்ள எண்ணிக்கை 32. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரைவிங் சம்மந்தமான இருக்கிற கொஷின்ஸும் வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பேசிக்காக உள்ள டிரைவிங் சம்மந்தமாக இருக்கிற கொஷின்ஸை மட்டும் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து விமனாக இருக்கேன், என்ன சார் என்ன மாதிரி கொஷினாக கேட்குறாங்க அப்படின்னு மாதிரிலாம் நீங்கள் அசீம் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாத்துக்கும் காமனான எக்ஸாமினேஷன் தான். இதே நமக்கு ஹைகோர்ட்டில் நடந்த டிரைவர் எக்ஸாமினேஷனில் ஃபீமேல் கேண்டிடேட்டும் வந்து எக்ஸாமினேஷனாக எழுதியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து காமனாக நீங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து எளிமையான முறையில் தான் இருக்கும். ஏன்னா அவங்களும் டிரைவிங் பண்ணுறீங்க, ரோட்டில் இருக்கிற சிக்னல்லாம் பார்ப்பீங்க. ஸோ எப்படி டேர்னிங் பண்ணணும் ஹைவேஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இன்ஜின்குள்ளார போயிட்டு இன்ஜின் சம்மந்தமாகவோ இல்லை வந்து உள்ளார உள்ள மிஷினரி சம்மந்தமாகலாம் கேட்கல. ஸோ பேசிக்காக ஒரு ரோட் சேஃப்டிக்கு எப்படி பர்பஸ்ஃபுல்லாக கொஷின் கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி கேள்விகள் இடம்பெற்றதுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஆன்சரை வந்து பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வந்து இந்த பாண்டிச்சேரி ரீஜனுக்கான கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸாமினேஷன் சம்மந்தமான பார்ட் ஆஃப் வீடியோஸ் அப்படின்ற ரெகுலராக பார்க்கலாம். எக்ஸாமினேஷன் புக் சம்மந்தமாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துட்டு நீங்கள் புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வந்தாலும் நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.